Hi, Sayswag channel நேயர்களுக்கு வணக்கம். நான் கல்யாணி. நான் celebrity hairstylist and a saree drapist. எல்லாருக்கும் silk saree-னா ரொம்ப பிடிக்கும். அது வந்து கட்டறதுக்கு லேட் ஆகுங்கிறதுக்காகவே வந்து அவாய்ட் பண்ணுவீங்க. ஃபங்க்ஷன் அப்போ எப்படி சீக்கிரமா within 2-3 minutesல silk saree drape பண்றதுன்னு நான் காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி முத நாளே pre-pleat பண்ணி, fold பண்ணி, iron பண்ணி எப்படி வைக்கிறது அப்படிங்கறதை இந்த வீடியோல உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னைக்கு இந்த green color silk saree நம்ம pleat பண்ண பார்க்கறோம். First வந்து பல்லு part நம்ம pleat பண்ணலாம். இது வந்து குண்டா இருக்கறவங்க வந்து ஒரு 7 to 8 pleats வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். லீனா இருக்கவங்க 10 pleats வரைக்கும் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து என்னோட மாடல் வந்து லீனானவங்க தான். சோ நான் வந்து ஒரு 9 to 10 pleats வரைக்கும் நான் அதல வச்சு காமிக்க போறேன். இங்க ஒரு பின் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் என்னோட ஷோல்டர்ல போட்டுட்டு ஒரு ஆர்ம் அளவுக்கு நான் எடுத்து இன்னொரு பின் பண்ண போறேன் அந்த ப்ளீட்டை. நான் 1 ஆர்ம் வரைக்கும் ப்ளீட் எடுத்துர்க்கேன். இங்க ஒரு நான் பின் பண்ணி செக்யூர் பண்றேன் இந்த ப்ளீட்டை. ப்ளீட் வந்துட்டு இங்க ஒரு பின் பண்ணி செக்யூர் பண்ணியாச்சு. அதே அவங்க ஹைட்டுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் நம்ம வச்சு பின் பண்ணிக்கலாம். இங்க சாரியில இந்த குஞ்சலம் பாட்டை நான் ஃபோல்ட் பண்ணி இங்க வந்து 9 ப்ளீட்ஸ் எடுத்து நான் இங்க பின் பண்ணியிருக்கேன். இங்க இருந்து என்னோட ஹைட் என்னோட நீக்கு கீழே எனக்கு இருந்தா போதும். அந்த ஹைட் எவ்வளவோ அந்த அளவுக்கு நான் இங்க ஒரு பின், இங்க ஒரு பின், இங்க ஒரு பின் பண்ணி நான் இதை வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதர் எண்ட் ஆஃப் தி சாரீ எடுத்து நான் சென்டர் ப்ளீட் வந்துட்டு ப்ளீட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து நான் எவ்வளோ சைஸ் வேணும்னு பார்க்குறேன். என்னோட ஹிப் சைஸ் நான் முன்னாடியே வச்சு பார்த்துக்கிறேன். இங்கேருந்து எனக்கு ரோல் பண்ணி கொஞ்சம் லூஸாகவே விட்டு பண்ணிக்கலாம். எனக்கு ப்ளீட் வந்து இங்கே வேணும். ஸோ நான் இங்கே இந்த அளவு லூஸ் விட்டுட்டு நான் இங்கேருந்து என்னோடய ப்ளீட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு மார்க்குக்காக நான் இங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இன்னர் கார்னர்லேருந்து நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் சென்டர் ப்ளீட்டுங்கிறத நான் உங்களுக்கு சேஃப்டி பின் பண்ணி காமிச்சிட்டேன். எங்கே முடிக்கணும், எத்தனை ப்ளீட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோடதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எப்படின்னா இங்கே ஷோல்டருக்கு நீங்கள் பின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இங்கே பின் பண்ணதை பிடிச்சிட்டு இந்த இன்னர் கார்னர் கொண்டு வந்து இங்கே ஒரு பின் பண்ணுவேன். கொஞ்சம் இவ்வளோ தூரம் நம்ம விட்டுட்டு இங்கேருந்து நம்ம ப்ளீட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்காக நான் இங்கே ஒரு சேஃப்டி பின் பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே ஒரு பின் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு பின் பண்ணியிருக்கேன். நம்மளோட சென்டர் ப்ளீட் ஃபோல்டு பார்ட்டு இதுக்குள்ளே தான் வரப்போகுது. நான் சென்டர் ப்ளீட் பார்ட்ஸ் ஃபுல்லாக ப்ளீட் எடுத்துட்டேன். எனக்கு வந்து ஒரு 7லேருந்து 8 ப்ளீட்ஸ் கிடச்சிருக்குது. கொஞ்சம் நான் ஒரு ப்ளீட் ஒன்று மேலே வைக்காமல் தள்ளி வச்சுட்டு அதை வந்து சேஃப்டி பின்னால் செக்யூர் பண்ண போகிறேன். இப்போ இங்கே மேலே வந்து நான் பின் பண்ண மாதிரியே மேலேருந்து கீழே வரைக்கும் நடுவில் ஒரு பின், கீழே ஒரு பின் போட்டு இந்த ப்ளீட்ஸை நான் செக்யூர் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்டார்டிங்லையும் கீழேயும் நான் பின் பண்ணிட்டேன். அதே மாதிரி எனக்கு ப்ளீட்ஸ் நகராமல் இருக்க நான் சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சென்டர் ப்ளீட்ஸை வந்து பின் பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் செக்யூர் பண்ணிட்டேன். இந்த ப்ளீட்ஸ் அப்படியே கலையாமல் இருக்கிறதுக்காக நம்ம அயன் பண்ண போகிறோம். சில்க் சாரிங்கிறனால நான் இன்னைக்கு ஸ்டீம் அயன் பண்ணி காமிக்க போகிறேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக ப்ளீட் இருக்கணும் அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். இல்லை ஓரளவு இருந்தால் ஓகே அப்படின்னா நார்மலாக பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ப்ளீட்ஸ் இருக்க மாதிரி உள்ளேயும் ப்ளீட்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கேயும் அயன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஃபோல்ட் மடிஞ்சு நிற்கும். சென்டர் ப்ளீட் வந்து அயன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பல்லு பார்ட் வந்து அயன் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் இது மேலே வச்சுட்டு நீங்கள் இழுத்து வச்சு அயன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டேபிளில் ஏதாவது ஹோல்டிங் கிளிப் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ ஹோல்டிங்காக ஒரு வெயிட்டான பொருளை இங்கே மேலே வைக்கிறேன். டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பின் பண்ணியிருக்க பார்ட் வரைக்கும் நான் அயன் பண்ண போகிறேன். பல்லு பார்ட் வந்து அயன் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்கிற இந்த பார்ட் வந்துட்டு நம்ம அதுவும் அயன் பண்ண போகிறோம் ஃபோல்டிங்ஸ். அது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன்.
இங்கே ஒரு வெயிட்டான பொருள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளீட்ஸ் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எத்தனை எடுத்துருக்கோமோ அது. இப்போது இந்த ப்ளீட்டோட இன்னர் கார்னரை நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து இந்த எக்ஸ்பேண்ட் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியலன்னா இன்ச் டேப் யூஸ் பண்ணி இங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம் உங்களுக்கு இவ்வளோ தூரம் வேணும், இவ்வளோ தூரம் வேணும், எவ்வளோ தூரம் வேணுமோ வச்சுட்டு அதை நீங்கள் மார்க் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஒல்லியாக இருக்கிறவங்க நார்மல் லெவல் இங்கேருந்து இது கவர் பண்ணால் நல்லாயிருக்கும். குண்டாக இருக்கவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இன்ச் டேப் இல்லை எனக்கு அப்படி வச்சு பார்க்க தெரியல அப்படின்னா நீங்களே உங்கள் மேலே எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். எப்படின்னு காட்டுறேன். இங்கே ஷோல்டர் பின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை ஷோல்டர் கிட்ட வச்சுட்டு இந்த ப்ளீட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த இது சைட் தெரியாமல் இதுவே எனக்கு போதுமான அளவாக இருக்குது. ஸோ நான் இதை அப்படியே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் வரைக்கும் அயன் பண்ண போகிறேன். பின்னிங் பார்ட் முடிஞ்சிருச்சு, அயனிங் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு. இதை எப்படி இந்த ஃபோல்ட் பண்ணது கலையாமல் மடித்து வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த உள் சுற்று வருது இல்லை, இந்த பார்ட்டை நான் எப்படி போடுறேன், பின்னாடி திருப்பி போடுறேன். ஸோ நம்மளோட சென்டர் ப்ளீட் இங்கே இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி நான் இந்த பார்ட்டை ஃபோல்ட் பண்ண போகிறேன். இது பின் பக்கம், இது முன் பக்கம். இது ஜஸ்ட் ஒரு 3 ஃபோல்ட் பண்ணி நான் இங்கே மடிச்சிட்டேன். பல்லு பார்ட் இங்கே இருக்குது. இதை நான் மேலே போட்டுட்டு இந்த 2 கார்னர்ஸையும் பிடிச்சி இதே அளவுக்கு நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். இதை நான் ஃபோல்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இறக்கிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபுல் சாரியுமே ஃபோல்ட் பண்ணிட்டேன். இங்கே கொஞ்சம் இந்த பின் பண்ண செக்ஷன்லேருந்து இவ்வளோ தூரம் மட்டும் நான் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நான் உள்ளே மடிச்சிட்டேன். இந்த சைட்லேருந்து இந்த ஜரி பார்ட்டை மட்டும் நான் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு இருக்க ஜரி பார்ட்டை மட்டும் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல ஃபோல்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல நான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கிறேன். இது போட்டால் இப்படி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இந்த சைடும் எங்கே ஃபோல்ட் பண்ண போகிறேனோ அந்த இடத்துக்கு நான் இழுத்துக்கிறேன். இப்போது இந்த பின் பண்ணியிருக்க பல்லு பாட்டை நான் இது மேலே போடுறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பாட்டை நான் 3ஆக ஃபோல்ட் பண்ணி வெளியே தெரியாத மாதிரி உள்ளே சொருகி விட போகிறேன். இது இப்போ சாரி ப்ரீ-ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே உங்கள் வார்ட்ரோப்குள்ளேயே வச்சுக்கலாம். நீங்கள் அவுட் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா உங்கள் சூட்கேஸ்லேயே நீங்கள் அப்படியே பேக் பண்ணி கொண்டு போயிடலாம். ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு 2 minutes 3 minutesக்குள்ளாரே நீங்கள் 2-3 பின் மட்டும் பின் பண்ணி ரெடிமேட் சாரி மாதிரி நீங்கள் ஈஸியாக கட்டிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேஸ்பேக் சேனலை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.